ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1ல இருந்து 4 வரை விளக்கம். இந்தியானால ஒரு சின்ன டவுன்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாகி ரியாலிட்டில ஒரு ஓட்டையை போட்டு ஒரு பெரிய பயங்கரத்தை கட்டவிழ்த்து விடுது. இதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஓட முழு டைம்லைன். சீசன் 1 தி வேனிஷிங். இது 1983ல் ஆரம்பிக்குது. வில் பயர்ஸ்னு ஒரு சின்ன பையன் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போறான். அவங்க அம்மா ஜாய்ஸ் சீஃப் ஹாப்பர் அவனை தேடும்போது வில் ஓட பிரின்ஸ் மைக் டஸ்டின் மற்றும் லூகஸ் வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மொட்டை அடிச்ச தலை மற்றும் கையில 1 முதல் 1 வரை அப்படின்னு டாட்டு போட்ட ஒரு பொண்ணு. 11க்கு டெலிகினெட்டிக் பவர்ஸ் இருக்கு. அவ ஹாக்கின்ஸ் லேப்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அந்த சயின்டிஸ்ட் தெரியாம அப்சைட் டவுன் கான ஒரு கேட் திறந்து விட்டுட்டாங்க. அது நம்ம உலகத்தோட ஒரு இருட்டான விஷத்தன்மை வாய்ந்த ரிஃப்ளெக்ஷன். டெமோகார்கன் ஒரு வேட்டையாடுற மிருகம் தப்பிச்சு வந்து மனுஷங்களை வேட்டையாடுது. வில் அந்த அப்சைட் டவுன்ல மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டு லைட்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்றான். அந்த பசங்க கேட்டை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் ஆளுங்க கூட சண்டை போட்டு வில்லை காப்பாத்துறாங்க. ஃபைனல்ல 11 அவளோட முழு சக்தியை யூஸ் பண்ணி அந்த டெமோகார்கன் துகளாக்கிட்டு அது கூடவே அவளும் மறைஞ்சு போறா. சீசன் 2 தி ஸ்பை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 11 உயிரோட இருக்கிறது தெரிய வருது. அவ ரகசியமா ஹாப்பர் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா வில் பாதுகாப்பா இல்ல. அவனுக்கு வானத்துல ஒரு பெரிய ஷேடோ மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி விஷன்ஸ் தெரியுது. இதுதான் மைண்ட் ஃபிளேயர். அந்த அப்சைட் டவுன் உலகத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கிற ஒரு ஹை மைண்ட் சக்தி. அது வில் உடம்புக்குள்ள புகுந்து பூமியை ஆக்கிரமிக்க அவனை ஒரு ஸ்பையா யூஸ் பண்ணுது. இதற்கிடையில் மேக்ஸ் ஒரு புது பொண்ணு குரூப்ல சேர்றா. அவளோட கோபக்கார அண்ணன் பிலி டவுனுக்கு வர்றான். அண்டர் கிரவுண்ட்ல ஹாக்கின்ஸ்க்கு அடியில இருக்கிற குகைகள் வழியா அப்சைட் டவுன் ஒரு வைரஸ் மாதிரி பரவுது. விலை கொல்லாம அந்த மான்ஸ்டர் கொல்ல முடியாதுன்னு அந்த டீமுக்கு புரியுது. அதனால அவங்க ஹீட் யூஸ் பண்ணி மைண்ட் ஃபிளேயர் அவன் உடம்புல இருந்து விரட்டிறாங்க. 11 லேப்க்கு திரும்பி போய் அவளோட அதிகப்படுத்தப்பட்ட சக்தியை வச்சு அந்த விரிசல அடிச்ச மான்ஸ்டர்ஸ் மறுபடியும் அவங்க உலகத்துக்கு துரத்திடுறா. சீசன் 3 தி ஃபிளேட். 1985 சம்மர். ஸ்டார்கோட் மோல் திறக்கப்படுது. ஆனா அதுக்கு அடியில ரகசிய ரஷ்யன் சயின்டிஸ்ட் அப்சைட் டவுனுக்கு ஒரு புது கேட் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. மைண்ட் ஃபிளேயர் திரும்ப வருது. ஆனா கேட் லைட்டா தான் திறந்திருக்குங்கிறதால அதால முழுசா வெளியே வர முடியல. அதுக்கு பதிலா அது ஒருங்கின எலிகள் மற்றும் பேய் பிடிச்ச மனுஷங்களை வச்சு ஒரு உடம்ப உருவாக்குது. அதுதான் மீட் ஃபிளேயர். அதுதான் சொல்றத செய்ய பிலி அடிமை ஆக்குது. குரூப் 2 பிரியுது. பசங்க மால மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. ஹாப்பர் ஜாய்ஸ் ரஷ்யன் பேஸ்க்குள்ள நுழையறாங்க. கடைசில 11 காப்பாத்த பிலி தன்னையே தியாகம் பண்ணிக்கிறான். மஷின் பக்கத்துல ஹாப்பர் ஒரு ரஷ்யன் டெர்மினேட்டர் கூட சண்டை போடுறாரு. ஜாய்ஸ் கேட் மூட அந்த மஷின் வெடிக்க வைக்கும் போது அவரும் சிதறி போன மாதிரி தெரியுது. 11 அவ சக்தியை இழந்துடுறா. பாயர்ஸ் ஃபேமிலி கலிபோர்னியாவுக்கு குடி போறாங்க. சீசன் 4 தி பிகினிங் ஆஃப் தி எண்ட். 8 மாசத்துக்கு அப்புறம் ஒரு புது ஆபத்து வருது. ஹாக்கின்ஸ்ல இருக்கிற டீனேஜர்ஸ் வெக்னான்னு சொல்லப்படுற ஒரு சைக்கிக்கை கொடூரமா கொலை பண்ணுது. அப்போதான் நமக்கு உண்மை தெரியுது. வெக்னா தான் ஹென்ரி கிரீல். அவன் தான் 001. அவங்க டெஸ்ட் பண்ண முதல் ஆளு. பல வருஷத்துக்கு முன்னாடி 11 அவன் அப்சைட் டவுனுக்கு நாடு கடத்திட்டா. அங்க அவன் ஒரு மான்ஸ்டர் மாறிட்டான். ஹாப்பர் ஒரு ரஷ்யன் ஜெயில்ல உயிரோட இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் 11 அவ சக்தியை திரும்ப பெற பயிற்சி எடுக்கிறா. வெக்னாவோட பிளான் என்னன்னா 4 பேரை கொன்னு உலகத்தையே அழிக்கக்கூடிய 4 பெரிய கேட் திறக்கிறதுதான். டீம் 2 இடத்துல இருந்து அவன் கூட சண்டை போடுறாங்க. அவனை காயப்படுத்துறாங்க. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. டெக்னிக்கலி மேக்ஸ் ஒரு நிமிஷம் செத்து போறா. அப்புறம் 11 அவ ஹார்ட் ரீஸ்டார்ட் பண்றா. இதனால மேக்ஸ் கோமால இருக்கா. ஆனா அந்த ஒரு நிமிஷம் மரணமே போதுமானதா இருந்துச்சு. 4 கேட் கிழிச்சுக்கிட்டு திறக்குது. ஹாக்கின்ஸ் சிதறடிச்சு அப்சைட் டவுன் நம்ம உலகத்துக்குள்ள நேரடியா வர ஆரம்பிக்குது. மான்ஸ்டர்ஸ் இனிமே ஒழிஞ்சுக்க போறதில்ல. பூமிக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி கதைகளை வேகமா தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.